அப்புறம் சரின்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே வந்து அழுகிய நிலையில் மனித உடல் பாகங்கள் இருக்குது. எல்லாம் மிக்சடாக அது ஆண் பெண்ணுங்கிறது கொத்துக்கறியாகி உள்ளே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆணா பெண்ணாங்கிறதே ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் அதை யூகிக்க முடிஞ்சுது. ஆனால் சைத்தான்கி பச்சா நீ என்ன வேலை பார்த்தாலும் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ். சென்னையில் இருந்த பிரபல துணிக்கடை பை அதில் இருக்கு. சென்னை தியாகராஜ நகரில் இயங்கி வரும் பிரபல துணிக்கடையின் கட்டப்பையில் இருந்தது. கட்டப்பைக்குள்ள அந்த ஆர்டிகிள் இருந்தோடனே போலீஸ் ஈஸியாக முடிஞ்சுது. தமிழில் எழுதியிருக்கு, ஏஐயில் போட்டோ சொல்லிட்டு போதில்ல யார் எந்த கடைன்னு. அப்போ இந்த பாடி ஏற்றுனது தமிழ்நாடு தாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்க பார்த்துட்டு கடைசியாக அந்த சிசிடிவியில் வந்து ஒரு கண்ணாடி அணிந்திருந்த ஒரு பெண்ணும் குறுந்தாடி வைத்திருந்த ஒரு ஆணும் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு சூட்கேஸில் வர்றாங்க ட்ராலியில். ஆனால் திரும்பி போகல, அந்த ட்ராலி அவங்கள்ட்ட இல்லை. சுற்றிலும் மைதா மாவு பேக்கிங் பண்ணியிருக்காரு. அந்த டமரவா சீஸ் பண்ணி கொண்டு வந்தால் உள்ள பிரியாணி காய்கறி போட்டு அரிசி போட்டு நல்லா சமைச்சிருக்கு. ரொம்ப அருமையாக சமைச்ச பிரியாணி டமரவா கொண்டு வந்து அதை அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம உடற்கூறாய்வுகளுக்கு அனுப்புகிறாங்க. இது என்ன மீட்டுன்னு முதல்ல தெரிஞ்சு. ஆனால் அங்கே போயிட்டு மருத்துவர்கள் ராயத்தூர் விஷயம் இவ்வளோ நாள் இந்த பழகிடா, இன்றைக்கி என்ன கழட்டி விட்டு நீ என்ன போயிட்டு இருக்கீங்கன்னு கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம். இல்லை இவங்களை பற்றி ஏதாவது ரகசியங்களை வெளியிட்டு மிரட்டியிருக்கலாம். இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கைகளில் இருந்தது புகைப்படமாக வீடியோவாக எடுத்து கூட என்ன வேணாலும் வந்திருக்கலாம். அதே மனித வாடை அந்த போலீஸ் சீஸ் பண்ணுக்குள்ள பாருங்கள், எல்லாரையும் பொத்துக்கிட்டு வெளியே விளையாடுறாங்க முடிஞ்ச. ஏன்னா வாடை இப்படி கொஞ்சம் மனித வாடை மாரி, மனித உடம்பு நாடுற மாதிரி எதுவுமே நாராது. இனியா ரொம்ப வக்கரத்தின் உக்கிரமான ஒரு கொலை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பிரியாணி அண்டால மனித உடல், மனித மாமிசம் நல்லா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். 2 நாட்களா இந்த வீடியோ பரபரப்பா வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு சார்? தமிழ்நாட்டிலே ஒரு எப்சின் உருவாயிட்டாங்க போல இருக்கு, அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. எப்சின் ஃபைல்ஸ் பார்த்தோம்ல, பிரியாணி தானே அவனுக்கு இருந்தானுங்க. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னை டு ஆக்ரா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் போனதுல சரி ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா ஒரு ட்ராலி ஒன்று யாருமே அன்கிளைம்டு ட்ராலி கிடக்கு. சரி, அன்கிளைம்டு ட்ராலி கிடந்தோன்னே இது யாரா அதுன்னா அந்த பொதுவா சூட்கேஸ் ட்ராலி அப்படி தமிழ்ல சொல்றோம். அன்கிளைம்டுனா கேட்பாரற்று கிடக்கிற ஒரு ட்ராலி. அனாதையா இருக்கு, அதுக்குன்னு யாரும் உரிமையாளர்கள் நம்ம எடுத்துட்டே போற மாதிரி உள்ளது. அதுதான் வெயிட் வச்சு தூக்க முடியாது ட்ராலி இருக்கு. அன்கிளைம் ட்ராலி கிடந்தோன்னா அப்புறம் போலீஸ் தகவல் சொல்றாங்க. சரி, அந்த ட்ராலி இது மாதிரி இருக்கு அப்படி சொன்னா, அந்த பாம் பிளாஸ்டிக் பிறகு யாரும் ட்ராலி எல்லாம் திறக்கிறது இல்லை. உங்களுடைய தைரியமும் திறந்தாங்க. பணங்கனா இருக்கணும், பணமும் இருந்தாலும் இருக்கலாம், பணமும் இருந்தாலும் இருக்கலாம், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இடையில் பாமும் இருக்கலாம், பாமும் வெடிக்கலாம். அப்புறம் சரின்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள வந்து அழுகிய நிலையில மனித உடல் பாகங்கள் இருக்கு. எல்லாம் மிக்சடா அது ஆண் பெண்ணுங்கிறது கொத்துக்கறியாகி உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆணா பெண்ணாங்கிறதே ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் அதை யூகிக்க முடிஞ்சுது. நான் ஒரு இந்த பால் கொடுக்குற நிப்புல் சொல்லுவாங்க, நிப்பு தானே, நிப்புல் தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல நிப்புல், அது அதுல இருந்திருக்கு. அப்போ தொட்டு ஒரு பெண்ணோட உடல் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்க்கு வர்றாங்க. அந்த மார்பக அடையாளத்தை வச்சு வந்துடுறாங்க. மார்பகத்திலே ஒரு சின்ன பொருள் தான், ஆர்டிகிள் தான் வச்சு வர்றாங்க. வச்சு வந்தோடனே இது எங்கே இருந்து வந்துச்சு ஏது என்னன்னு தெரியல. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் கிளாஷ் ஆகுது. ஆனால் சைத்தான்கி பச்சா நீ என்ன வேலை பார்த்தாலும் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்ப. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ். சென்னையில் இருந்த பிரபல துணிக்கடை பை அதில் இருக்கு. சென்னை தியாகராஜ நகரில் இயங்கி வரும் பிரபல துணிக்கடையின் கட்டப்பையில் இருந்தது. கட்டப்பைக்குள்ள அந்த ஆர்டிகிள் இருந்தோடனே போலீஸ் ஈஸியாக முடிஞ்சுது. தமிழில் எழுதியிருக்கு, ஏஐயில் போட்டோ சொல்லிட்டு போதில்ல யார் எந்த கடைன்னு. அப்போ இந்த பாடி ஏற்றுனது தமிழ்நாடு தாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. வயலகு ஏற்றி இறக்கிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஒரு சின்ன பொறி தான். அது சரியா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன் தமிழ்நாட்டு பையன் வாங்கிட்டு போய் ஒரிசால ஒருத்தர் எடுத்து போய் ஏற்றிடக்கூடாதா? இல்லை வேற எங்க ஆக்ராவிலே வச்சாதான் என்ன? இப்போ பை போயிட்டு வெளிநாடு வரையும் போகுது. பை தான் விளம்பரம் மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்கும்.
அப்புறம் 350 சிசிடிவி கேமராஸை பார்க்குறாங்க ஆக்ரா போலீஸ். அடுத்த கட்டமா எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி இருக்க முடியும்னப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி பார்க்கறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு எத்தனை ஸ்டேஷன் இருக்கோ அத்தனை ஸ்டேஷனை பார்த்து சிம்பிளா தெரிஞ்சிடும். ஒரு ஸ்டேஷன்ல இருந்து 5000 பேர் ஏறி இறங்க போறான், ஒரு 25லேருந்து 50 பேர் ஏறி இறங்குவாங்களா? எத்தனை ஸ்டேஜ் நின்றோம். இதெல்லாம் லோக்கோ ட்ரெயினான்னு எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் விட்டு ஸ்டேஜ் தானுங்க. ஒரு 150 கிலோமீட்டர் கூட ஒரு ஸ்டேஜ் இருக்கு. சுலபம் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் யோசிச்சு எப்படி தலைவலி வந்துருக்கு. ரொம்ப ஈஸி அது. பஸ்ல பார்க்கறது தான் கஷ்டம். சரி 150 ஸ்டேஜ் எத்தனை ஸ்டேஜ் வந்துடும்? 150 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஜ் வச்சேன். சரி 1000 பிரிச்சா கூட 10 ஸ்டேஜ் 15 ஸ்டேஜ் தான் இருக்கும். சரி சரி 350 கேமரான்றது என்ன கணக்கு? அது ஒரு இதுலையும் பார்த்துருப்பாங்க. ஒரு பெட்டியில மட்டும் பார்க்க முடியாது. ரயில் எவ்வளவு நிலத்து நிக்குது. ரயில் அதுக்கு நிக்குது இல்லைங்க. அப்போ ஒரு 10 கேமரா வச்சேங்க. ஒரு 10 கேமரா 30 இடத்துல பார்த்தா 300 கேமரா இல்லையா? 30 300 தானே. சரி சிம்பிளா வாங்க காலத்துக்கு. சரிண்ணே. இவங்க பார்த்துட்டு கடைசியா அந்த சிசிடிவில வந்து ஒரு கண்ணாடி அணிந்திருந்த ஒரு பெண்ணும் குறுந்தாடி வைத்திருந்த ஒரு ஆணும் சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு சூட்கேஸ்ல வர்றாங்க ட்ராலியில. ஆனா திரும்பி போகல, அந்த ட்ராலி அவங்கள்ட்ட இல்லை. ஸோ இந்த 2 ட்ராலியும் மேட்ச் பண்றாங்க. தமிழ்நாடு போலீஸ், அதாவது நம்ம ரயில்வே போலீஸும் மிக்ஸ் ஆகுறாங்க, பிளஸ் எல்என்டோ போலீஸும் மிக்ஸ் ஆகுறாங்க. எல்என்டோ சட்டம் ஒழுங்கு அவங்களும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தோடனே அப்படியே என்கொயரி அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி டிவியில் அந்த வீடியோ ஓட ஆரம்பிச்சிட்டு இந்த 2 பேர் யாருன்னு ரவுண்டு பண்ணி போட ஆரம்பிச்சோன்னே ஒன்றும் பேரலை, விஷயமே பேரலை. ஆனால் இதில் ஒரே ஒரு கூடுவாஞ்சேரியை சார்ந்த ஒரு இன்ஃபார்மர் இல்லைன்னா அந்த கேஸே இந்நேரம் என்ன இருக்குன்னு தெரியல. பிடிச்சவரா போயிருந்தாலும் போயிருக்கு கேஸ். அப்படியே மன்னிக்கணும். அந்த ட்ராலி கொண்டு வந்துட்டு வெறும் எம்டி கையோட போனாங்க நீங்களா? அது என்னன்னு? அதுதான் இந்த பாடி, பெண்ணுடைய பாடி, வெட்டப்பட்ட உடம்பு, வெட்டி வைக்கப்பட்ட உடம்பு. அது கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க? ட்ராலியில ஆக்ரா ட்ரெயின்ல வச்சுட்டு இவங்க போயிட்டாங்க இறங்கி. இதுதான் நடந்தது. இப்போ இதுல வந்துருங்க. அப்புறமா இந்த வீடியோ தொடர்ந்து ஓட பார்த்துட்டு கூடுவாஞ்சேரியை சார்ந்த ஒரு பெண்ணு, அவங்க முகவரி வந்து ஹைடு, ஏன்னா அப்புறம் யாரும் இன்ஃபார்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க முகவரி வந்து மறைக்கப்பட்டு விட்டது. தானா முன் வராங்களா? முன் வந்து கூடுவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன், இவர்கள் இந்த பகுதியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு முகவரியை சொல்றாங்க. சூப்பர்ல. நேராக மசூதி தெருல ஒரு வீட்டுக்கு போகுது அந்த முகவரி. வீடு பார்த்தா வீடு பூட்டிருக்கு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து கூட்டத்தை கூட்டி கூட்டம் உடைச்சு உள்ள போனா அந்த வீட்டுக்குள் நல்ல ஒரு பிரியாணி அண்டா, தேக்ஸா தான் சொல்லுவாங்க, வச்சு சுத்திலும் மைதா மாவு பேக்கிங் பண்ணிருக்கு. அதுல அந்த டம்பராவை சீஸ் பண்ணி கொண்டு வந்தா உள்ள பிரியாணி காய்கறி போட்டு அரிசி போட்டு நல்லா சமைச்சிருக்கு. ரொம்ப அருமையாக சமைச்ச பிரியாணி. டம்பராவை கொண்டு வந்து அதை அனுப்புறாங்க, இங்க உடற்கூறாய்வுகளுக்கு அனுப்புறாங்க. இது என்ன மீட்டுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மீட்டு பாயில் ஆயிட்டா எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடும். தெரியும் தானே? அதெல்லாம் கறி வெந்துருச்சுன்னா ஒரே மாதிரி தான் ஆயிடும். டேஸ்ட்ல வேணா நீ மட்டன் சிக்கன் மாறலாம், பட் பாயில் ஆயிட்டா ஒண்ணுமே இல்லை, மீட்டு தான். பயங்கரமா இருக்கு. ரெட் மீட். ஆனா அங்க போயிட்டு மருத்துவர்கள் இது மனித கறி அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. இது வந்து கோழியோ ஆடோ மாடோ கிடையாது, நம்ம சாப்பிடுறது வழக்கமா சாப்பிடுறது கிடையாது. இது இல்ல, அவங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வமா நிறுவனம் பண்றாங்க. ஆமா, இது வேற மாதிரி லேப்ல போட்டு இது மனித கறின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அப்ப அங்க வெட்டப்பட்ட பெண்ணுடைய மிச்ச தேகம் இங்க பிரியாணி ஆகிவிட்டது. அங்க பாடி எடுத்தாங்களா, அழுகிய நிலையில் எடுத்தாங்க இல்லையா? பாதி அங்க எடுத்தாங்க, மீதி இங்க இருக்கு. மேபி இந்த கொலை வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வாக்கத்துல நடந்திருக்கலாம் அப்படின்றது போலீஸுடைய ஒரு அனுமானம். எல்லாமே அனுமானம் தான், உறுதிப்படுத்த முடியாது. நடந்துட்டு இருக்கு இல்லையா சம்பந்தம் நடந்துட்டு. ஆமா, இந்த கூத்து இப்படியே போயிட்டு இருக்குள்ள ஒரு பையன், அவனும் வந்து ஹைடா இருக்கான் இந்த வழக்குல. அவன் வந்து மைனர், அவன் ஹைடு, அவன் தலைமறைவு இல்ல. போலீஸாரால் சில விஷயங்களை வெளில சொல்ல மாட்டாங்க, நமக்கே தெரிஞ்சாலும் நம்ம வெளில சொல்லக்கூடாது. அந்த பையன் ஒரு புகார் கொடுத்துருக்கான், எங்க அம்மா காணோம் அப்படி ஒரு புகார் கொடுத்துருக்கான். அவரு எங்க இருக்காரு? அந்த வர்ற பழைய பெருங்களத்தூர் பகுதியில பாரதி நகர்ல வாழ்ந்த ஹயத்துன் நிஷா அப்படின்ற ஒரு லேடி, 38 வயசு, கணவனை பிரிஞ்சு இருக்கிறாங்க. பையன் இருக்கிறான். பையன் வந்து அம்மாவோட நடவடிக்கை சரியில்லாத விட்டு பையன் விலகி இருக்கான். சரி, இப்போ ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு கூட்டி கழிச்சு வந்துடலாம் கணக்கு. பிரிஞ்சிருந்தோன்னா அந்த பையன் ஒரு புகார் கொடுக்குறான், எங்க அம்மாவை காணும், மிஸ்ஸிங்னு சொல்லி. மிஸ்ஸிங்னா அப்பதான் இவங்களுக்கு கிளாஷ் ஆகுது, இவங்க தான் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள யார் யார் மிஸ்ஸிங்னு வாக்கி டாக்கில போலீஸ் நியூஸ் வாங்கிடுவாங்க. அடிச்சா போதுங்க, அடுத்த 5 நிமிஷத்துக்கு திருநெல்வேலியில பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு, யார் மிஸ்ஸிங் இந்த தொகுதியில், இந்த பக்கத்துல யார் மிஸ்ஸிங் அப்படின்னு. அப்ப இவங்க தான் மிஸ்ஸிங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டைட் பண்ணி போனாக்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மசூதி தெரு இருக்கு இல்லையா, அந்த மசூதி தெருல ஒரு 10 நாட்களா ஒரே வீட்டுல வாழ்ந்துருக்குறாங்க.
யாரு இந்த ஹைத்துன் நிஷா, ம். அடுத்தது இந்த கொலையை முக்கியமாக அரங்கேற்றிய ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த பகவதி மாஜி, அவங்க ம். ஒரு பெண்ணு. ம். அடுத்து அசாம் மாநிலத்தை சேர்ந்த மாணிக் லஸ்கர். ம். வந்துட்டீங்களா? யாரு இப்போ இப்போ ம். கரெக்டாக அதை நேரேட் பண்ணி கொண்டு வரது தான் இவ்வளோ சிரமப்பட்டேன். இதில் என்னன்னா, மாணிக் லஸ்கருக்கு அவன் வந்து மேல், ம். ஏன்னா எல்லாமே வடநாட்டு பேரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணியாங்க. ம். அவன் மேல், அவனுக்கும் ஹயத்துன் நிஷாவுக்கும் பழக்கம் இருந்தது. ம். ஓகே, மோட்டிவேஷன் வந்துட்டா ம். போலீஸ் டிக்ளேர் பண்ணுறது நம்மளே டிக்ளேர் பண்ணுவோம் மோட்டிவேஷனை. ம். ரெண்டு பேருக்கும் சரி. ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. அந்த லேடியை விட்டுட்டு பாரதி நகரில் அவங்க அந்த ஓல்டு பெருங்குளத்தூர் பழைய பெருங்குளத்தூர்ல இருந்தோம் விட்டுட்டு தான் இந்த புது பீஸு இது ஒரிசாவை சேர்ந்த ம். பகவதி மாஜி அப்படிங்கிற பெண்ணோட டைப் ஆயிடுறான் இந்த இளைஞன். அந்த ஹயத்துன் நிஷா என்ன செய்யுது, அதுவும் இந்த வீட்டுக்கு வந்துடுது. இப்போ லாஸ்ட் 10 நாளா வந்து ஒரே வீட்டில் ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அப்போ வாக்குவாதம் வந்திருக்கலாம். யாருக்குன்னா மாணிக் லஸ்கருக்கும் ஹயத்துன் நிஷாவுக்கும். நீ என்னோட தானே பழகிட்டு இருந்த, இப்போ நீ புதுசாக இவளோட பழகுறான்னு கூட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை இவங்க 2 பேரும் புதுசாக காதல் வளர்த்தாங்கல்ல, உரம் போட்டு வளர்த்தாங்கல்ல பிரியாணி அண்டாகுள்ள, அந்த காதல் வளர்க்கறதுக்கு இவங்க ஒரு நியூசன்ஸாக இருந்திருக்கலாம், இடையூறாக இருந்திருக்கலாம். இல்லை திருமணம் பண்ணி சொல்லி ஒம்பளத்திருக்கலாம். யார் ஹயத்துன் நிஷா, இவ்வளோ நாள் என்கிட்ட பழகினி இல்லடா, இன்றைக்கி என்ன கழட்டி விட்டு நீ என்ன போயிட்டு இருக்க என்னன்னு கூட பிரச்சனை பண்ணியிருக்கலாம். இல்லை இவங்களை பற்றி ஏதாவது ரகசியங்களை வெளியிட்டுன்னு மிரட்டி இருக்கலாம். இல்லை இவங்க 2 பேரும் ஒன்றா படுக்கையில் இருந்தது புகைப்படமாக வீடியோவாக எடுத்து கூட என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இது நான் சொன்னதெல்லாம் சும்மா ஒரு ஸ்ப்ரே தான் சொல்லியிருக்கேன். எனக்கே பயங்கர ஸ்ப்ரேயிங் தான் சொல்லியிருக்கேன். ஓ. இதில் என்ன வேணா நிகழ்ந்திருக்கலாம். அது இப்போ இவங்க 2 பேரையும் அண்டர் கஸ்டடி எடுத்திருக்காங்க. யாரை? பகவதி மாஜியையும் மாணிக் லஸ்கரையும். இதில் ஒன்று அப்ஸ்காண்ட் இருக்காங்க. இவங்களை பிடிச்சிட்டு வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ள கட்டாயமாக இவங்க சொல்லி தான் ஆகணும் ஒப்புதல் வாக்கும். இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டு செய்தி வேண்டாம், போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு அங்கே அந்த பகுதியில் சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க, கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் அவங்க கேட்ச் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது டிவியில் படம் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேட்ச் ஆகிட போகிறோம் அப்படின்னு. ஏன்னா தமிழ் புரியலனாலும் முகம் தெரியும் தானே, தமிழ் செய்தி சேனல் தான், முகம் தெரியும் தானே. நம்ம யாருங்கிறது நம்ம ஃபோட்டோ வந்தால் தெரியாதா? வெளிநாட்டில் வந்தால் கூட தெரியும். சொல்லிட்டு அவங்க கேட்சப் அங்கனக்குள்ளே தான் கேட்சப் பண்ணியிருப்பாங்க போலீஸு. பட் இன்னும் வெளிப்படைத்தன்மையாக அதை முழுமையாக அவங்கள்ட்டேருந்து உள்ள ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் வெளியிடலை. காவல்துறை வெளியிட்ட பிறகு அதோட உண்மை நிலவரம் தெரியும். இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார் முடிக்க முழுது. மனித உடலை வெட்டி சமைக்கிற மாதிரி அதை நடந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா? அது எப்படி சார்? அது எப்படி புரிஞ்சுக்கணும்? மலையாளத்தில் ஒரு கொலை படம் புரியுது சார். மலையாளத்தில் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை பாருங்க. கிளைமேக்ஸ் வந்து போலீஸ் வீடு பூரா எல்லாம் தேடும், பார்த்தா குக்கரில் இருக்கும் தலை. அது தப்பு இல்லையா சார்? நார்மலைஸ் கொலையை நார்மலைஸ் பண்றது சினிமா சார். அது மலையாளத்தையே அதை பண்ணி பண்றான்ப்பா. 100வது நாள் படம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கத்தியால குத்துறன்னு ஒருத்தர் சொல்லலையா? அப்ப நடந்தது அந்த மாதிரி நடந்திருக்கு. வீட்டில் தியேட்டர்லேருந்து முன்னாடி வந்து பளிச்சு குத்திட்டானே. இங்கே நடந்தது தான் அந்த மர்டர். தமிழ் படம் 100வது மணிவண்ணன் சார் எடுத்தாங்க. ஆமாம், தமிழ் படத்தில். அப்படி என்ன கதை அதுல? இது மாதிரி தான் இருக்கும். அது ஒரு உளவியல் சிக்கலான படம் தான். ஓ, சத்யராஜன் நினைக்கிறான் அப்படிதான். ஆமா ஆமா, வில்லனா இருப்பாரு, மொட்டை அடிச்சுட்டு பயங்கரமா இருப்பாரு. அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க கதைகள். இது சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இவங்க வந்து முழுமையாக போட்டு சமைக்கிறது இவங்களுக்கு துப்பு இல்லை. கொஞ்சம் விவரமாக அதுதான். நீங்கள் இந்த இயற்கைக்கு மாறாக செய்கிற எதுவுமே நீங்கள் மாட்டிப்பீங்க. அதை கடவுள் நினைச்சாலும் சரி, பிரபஞ்சம் நினைச்சாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. முழு உடம்பையும் பிரியாணி ஆக்கி கொண்டு போய் நாய்க்கு நறுக்கி கொண்டிருந்தால் என்னென்னு பண்ண முடியும்? என்னென்னு தெரிஞ்சிட போகுது. இந்த ரயிலில் வச்சதோட விளைவு இவங்க அப்படியே மாட்டுறாங்க. அதான் இயற்கை. நீ தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சுக்கலான்னு மட்டும் என்றைக்குமே நினைக்க முடியாது. இன்று இல்லை, நாளை இல்லை, 1 மாதம் இல்லை, 1.5 வருஷம் இல்லை, 13 வருஷம் 14 வருஷம் கழிச்செல்லாம் அக்யூஸை போலீஸ் தூக்கியிருக்காங்க. உங்களை விட்டுட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை விசாரித்த போலீஸ் ரிட்டையர்லாம் ஆகிடுவார். ஆனால் அவங்க கேஸ் அப்படியே செக்கிங்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்த இன்ஸ்பெக்டர் வர்றாருல்ல, எதாவது ஏன் கண்டுபிடிக்காமல் இருக்கு, போய் பார்த்து ஒரு ஜீப் எடுத்து அனுப்பிடுவாங்க, போய் பார்த்துட்டு போய் இன்னொன்று கேட்டுவா அப்படிங்கிற புதுசாக ஒரு தகவல் அப்டேட் ஆகும். இவன் குற்றவாளி ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுவான். நம்ம பிடிக்கவே இல்லை, 5 வருஷம் ஆகிட்டு. ஆனால் அதே ஒரு ரூபா மறு வச்சுக்கிட்டு தொக்கா தூக்கிட்டு வருவாங்க போலீஸ். ஸோ எனிஹாவ் இது ரொம்ப வக்கரத்தின் உக்கிரமான ஒரு கொலை. பயங்கரமா இருக்கு சார். சமைச்சு சாப்பிட்றதுக்காக ஆனால் பண்ண மாதிரி தெரியல. அப்படியும் இருக்கலாம்ல சார்? அதுவும் நடக்க வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து தமிழ் ஊடகங்களே மனித மாமிசம் போட்டுட்டே இருக்காங்க. மனித மாமிசம் தான் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் உறுதி சொல்ல முடியுமா? சாப்பிட்டுட்டு கூட பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம் மைதாவை சுற்றி. அது என்ன மைதாவை பேஸ்ட் பண்ணுறது? வாட வராமல் இருக்குது. அவங்களோட அறிவு மைதா போட்டால் பேப்பர் விட்டு ஒட்டிக்கணும், நாலேஜ் தான். அதே மனித வாடை அந்த போலீஸ் சீஸ் பண்ணுக்குள்ள பாருங்கள், எல்லாரையும் பொத்துக்கிட்டு வெளியே விளையாடுறாங்க மூஞ்ச. ஏன்னா வாடை எப்படி கொஞ்சம் மனித வாடை மாரி, மனித உடம்பு நாடுற மாதிரி எதுவுமே நாராது. செத்து போயிட்டா மனிதனும் நாய் பயங்கரமாக நாரும். நம்மளாம் அனைத்தும் இல்லை, எல்லாமே திம்போம். நம்மளுடைய மலம்
நாயோட மலம்லாம் இந்த கையிலே தொட முடியாத ஒரு விஷயங்கள். ஏன்னா அவ்வளோ ஸ்மெல்லு உள்ளது, தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்போ டமரா தான் விட்னஸ். டமராவில் இருந்த கறியை எத்தனை நாள் ப்ரிசர்வேட் பண்ணி வைக்க முடியும் தெரியல. பாயில் ஆயிட்டு அடுத்தது அழுவனை போனால் ஒரு விட்னஸ், செத்தது அவங்க தானுங்களை மார்க்கிங் வச்சு விட்னஸ் பண்ணணும். செத்த லேடியோடைய வீட்டில் உள்ளவங்க மார்க்கிங்கில் இவங்க தான் தழும்பு இந்த இருக்குல்ல தம்பி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வெட்டு காத்தைங்கள் ஏதாச்சும் மார்க்கிங் பண்ணணும். இது எல்லாத்தையும் வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் ட்ராலியை வச்சுட்டு வந்தாங்க. ட்ராலிக்குள்ள அந்த பாடி தான் இருந்ததாங்கிறது கேஸு. ஒத்துப்பீங்களா? நீங்களே சொல்றீங்களே. இல்லை எப்படி ஒத்துப்பீங்க? சரி, ட்ராலிக்குள்ள இருந்து அப்படிதான் தஷ்வந்த் தப்பிச்சான். சிறுமி ஆசிரியை கொலை பண்ணான்லப்பா. தஷ்வந்த் அக்யூட்டலாக தானே கட்டப்பைக்குள்ள அந்த குழந்தை தான் இருந்ததுன்னு எப்படி நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தினீங்க காவல்துறைங்களா? பதில் இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு விட்னஸ் கிரியேட் பண்ணி இருக்கணும். அந்த கட்டப்பைக்குள்ள குழந்தை இருந்தது நான் பார்த்தேன், பைபாஸில் கொண்டாந்து அந்த கட்டப்பையில இருந்தால் அந்த குழந்தை எடுத்தாங்கிறத ஒருத்தால அதில் ஒரு விட்னஸ் போட்டு ஸ்ட்ராங் பண்ணி தான் கேஸ் இருக்கும். இது லெசன் யாருக்கு சொல்லிட்டு இருக்கு? இந்த லெசனை ப்ராசிக்யூஷனுக்கு சொல்றேன். ஏன் காவல்துறை அரசு தரப்புக்கு சொல்றாங்க? ஒரு விட்னஸ் அவங்க எடுத்துருக்கணும்ல, எடுக்கல. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் விட்னஸ் கொண்டு வரணும். எல்லாத்தையும் விட்னஸ் கிரியேட் பண்ணி ஏன் இத்தனை நாள் நீங்க மௌனமா இருந்தீங்கிறதுக்கு பதில் சொல்லணும். நாங்க பார்த்தோங்க, ஏன் நீங்க மௌனமா இருந்தீங்கிறது ஒரு ஆன்சர் வேணும். பயந்துகிட்டு இருந்தோங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சாலும் ட்ரையல்ல வந்து சொன்னாதான் போச்சு. நமக்கு என்னடா எங்கே உரிச்சாக்காரன் எங்கேயோ போல போட்டு நம்ம ஏன் சொல்லணும்? முதல்ல இவனை பெயிலில் விடாதீங்க. இவங்கள பெயிலில் விட்டீங்கன்னா திருப்பி பிடிக்கவே முடியாது. போலீஸுக்கு தான் வேலை. பூரா வாரண்ட் ஆகி கிடைக்க, பூரா நார்த் இந்தியன்ஸ் ஊருக்காகவே வர்றதில்லை. வாரண்ட் பிடிச்சி வச்சு 4 பனிஷ்மெண்ட் ஐடியா கொடுத்து விட்டோம்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. நீயாவது இந்த காவல்துறை தான் வந்து நீங்கள் போடுற சார்ஜ் ஷீட்டில் தான் அந்த கேஸ் நிற்காதுன்றது. இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த அழுவனை படத்தோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை வச்சு அவங்களுக்கு டெத்து அவங்க தான் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் சரியாக கொண்டு வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் கேஸ் நிற்கும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து நிற்காம போகிற கேஸாக போயிடும். இல்லை இப்படி நான் புரிதலுக்காக கேட்குறேன். நிறைவான கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவம் நிகழ்த்தியவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற இவங்களுக்குலாம் யார் பேக்ரவுண்டு? வட மாநிலத்திலிருந்து வந்துட்டு போறாங்க. ஏங்க ஒருத்த வந்து ஒரிசா, இந்தியாவிலேயே வறுமையான மாநிலம், புயல் மழையில மாட்டிக்கான். இன்னொருத்தவங்க அசாம் இருக்கு, வால்பாறை போயிருந்தேன். பூரா டீ எஸ்டேட் வேலை பாருங்க அசாம்கார ஃபுல்லா. இப்போ அவன்லாம் அவனை பண்ணிட்டு போயிட்டான். நீங்க எப்படி பிடிப்பீங்க? எனக்கு முதல்ல அதை சொல்லுங்க. சரி, வேலைக்கு கம்மியா வர்ற ஆளுன்னு இப்போ வேலைக்கு சேர்த்துடுறீங்க. அவன் பண்ணிட்டு போயிட்டா இதே உங்க வீட்டுல பண்ணியிருந்தா அவன் பண்ணுவானே. எந்த விதமான குறைந்தபட்ச கருணையும் இல்லாமல் வாழும் மனிதர்கள் ஆயிட்டாங்க. நம்மளை வச்சு எல்லாரையும் இட போட்டுறாதீங்க. நம்ம ரொம்ப வேற மாதிரிங்க, பயப்படுவோம். அதெல்லாம் கொலை பண்ணிடுவோம். பட் பிரியாணி சமைக்கலாம் நமக்கு தைரியம் இருக்காது. அத்தா நீ வேற ஏண்டாப்பா அப்படின்ற மனநிலையா இருக்கு. அவர்களை சாமானியமாக இட போடாதீர்கள். எப்பயுமே அவங்களோட டிஸ்டன்ஸ்லேயே வச்சு நீங்கள் வேலை வாங்குங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு தூரம் இருக்கும். பேங்க்ல போய் பணம் எடுத்துட்டு வரதை காமிக்கிறதோ, இல்லை நகை போட்டுருக்கிறத காமிக்கிறதோ, வீட்டில் ஜுவல் இருக்கிறத காமிக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள்ட்ட காமிக்காது. எப்பயுமே ஒரு வறுமையான நிலைமை, ஒரு வேலை செய்கிற ஆள், அந்த டிஸ்டன்ஸ் தான். வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தால் கூட நீங்கள் கீழே போய் வாங்கிட்டு வந்துடணும் பையில. உங்கள் வீடு வரையும் கொண்டாந்து கொடுக்குறது அனுமதிக்காதீர்கள். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் மீது பாய்ந்து விடுவார்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.